இனி 9 மணி நேரமாகும் கேதார்நாத் பயணம் வெறும் 36 நிமிடங்களாக குறையும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்காக உத்தரகாண்டில் உள்ள சோன்பிரயாக் மற்றும் கேதார்நாத் இடையே 12.9 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட ரோப்வே திட்டம் அறிமுகமாகிய நிலையில் இந்த ரோப்வேவை அமைக்க தேசிய நெடுஞ்சாலை லாஜிஸ்டிக் மேலாண்மை லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் நிறுவனம் ஒப்பந்தம் பெற்றுள்ளது. இந்த ரோப்வேயை அதானி நிறுவனம் 6 ஆண்டுகளில் கட்டி முடிக்கும் என்றும் அதன் பிறகு 29 ஆண்டுகளுக்கு இந்த வழித்தடத்தை இயக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயநாடு அருகே சாலையை வழிமறித்த புலியின் வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாக பரவி வருகிறது. கேரளா வயநாடு அடுத்த மேப்பாடி கிராமத்தில் காரை கண்டதும் சாலையில் பதுங்கிய புலியின் காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதை காரில் இருந்தவர்கள் செல்போனில் வீடியோ எடுத்து இணையத்தில் வெளியிட்டுள்ளனர். டெல்லியில் நாட்டு நெய் என கூறி கலப்பட நெய்யை தயாரித்து விற்பனை செய்து வந்த ஆலையை போலீசார் கண்டுபிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியின் பவானா பகுதியில் மாதவ் குப்தா என்பவர் நடத்தி வந்த நெய் தொழிற்சாலையில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவதார் சுத்த பசு நெய் என்ற பெயரில் கலப்பட நெய்யை தயாரித்து டெல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து விற்பனைக்கு தயாராக இருந்த 7500 லிட்டர் கலப்பட நெய்யை போலீசார் பறிமுதல் செய்தனர். கலப்பட நெய்யை தயாரிக்க வைத்திருந்த 900 லிட்டர் வெஜிடபிள் மற்றும் கடலை எண்ணெயை போலீசார் பறிமுதல் செய்தனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.